ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூசர் ஃபேமிலி. இன்றைக்கி சண்டே மார்னிங். இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் கிளம்ப போகிறேன். இன்றைக்கி என்ன என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். காலையில் என்னோடய வெயிட்லாம் செக் பண்ணிட்டேன். ரொம்பவே ஹாப்பி. வெயிட் கம்மியாக இருக்குது. ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் நான் ஃபேஸில். அப்படியே குழந்தைகிட்ட பேசிக்கிட்டே நான் கிளிப்பிங் எடுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப கிளிப்பிங்கில் எடுக்க முடியாது, வீடியோ எடுக்க முடியாதனால சின்ன சின்ன கிளிப்பிங்காவது அட்லீஸ்ட் நான் எடுக்கணும்ல. காலையிலேருந்து என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியணுமே. இன்றைக்கி 5th டே வந்து வெயிட் லாஸ் கரெக்டாக போகணும் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பராகவும் போயிட்டுருக்கு. நான் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 1 hour அப்படியே ஊற விட்டுட்டேன் ஃபேஸில் ஆயில். பாப்பாலாம் டக்கு டக்கு டக்குன்னு தண்ணி காய வச்சு ஒரு பக்கம் குளிக்க வச்சுட்டு இருந்தேன். அவங்கள ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அம்மா கூட வந்து அவங்க ஃபங்க்ஷன் கிளம்ப போகிறாங்க. நான் ஒரு ஃபங்க்ஷன், நானும் இவரும் கிளம்ப போகிறோம். இன்றைக்கி 2 ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது. அதனால் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன், அம்மா ஒரு ஃபங்க்ஷன் கிளம்ப போகிறாங்க. அது கூடவே நான் வந்து ஜிஞ்சர் வாட்டர் வந்து நல்லா கொஞ்சம் வார்ம் ஆகிட்டுருக்கு. டக்கு டக்கு டக்குன்னு குடிச்சிட்டு, ஏன்னா நான் ஃபோக்கஸ் வந்து வெயிட் லாஸ்னால் அது கரெக்டாக பண்ணணுமேன்னு பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நான் ரெடி ஆகிட்டு பிறகு உங்களுக்கு நான் வீடியோ கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளம்பிட்டேன். பாப்பாலாம் அமிச்சிட்டு அம்மா கிட்ட. கிளைமேட் பாருங்கள் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் வந்து நான் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 3:30 ஆகுது. நான் கொஞ்ச நேரம் அப்படியே இந்த சோஃபாலே கொஞ்சம் அப்படியே படுத்துட்டேன். தூங்கலை, அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருந்தேன். ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு வந்துட்டோம். டக்கு டக்குன்னு போகிறதுனால நான் எதுவுமே அப்டேட்டே பண்ண முடியல. சின்ன சின்ன கிளிப்பிங் மட்டும் தான் நான் எடுத்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து சூடாக வந்து ஜிஞ்சர் வாட்டர் வந்து போட்டு வந்திருக்கேன். செம்ம சூடாக இருக்குது. கொஞ்சம் அப்படியே ஆறட்டும். லைட்டாக ஆறினா போதும். அப்படியே சுட சுட குடிச்சிடலாம். இதில் வந்து ஃபோக்கஸாக இருப்பேன் நான். வெயிட் லாஸ்ன்னு இறங்கிட்டா சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு. நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து 1 வீக் கழித்து நான் எவ்வளோ குறைஞ்சிருக்கேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா டெய்லி அப்டேட்டும் உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால தான் நான் காட்டாமல் இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு டே 1லேயே சொல்லியிருப்பேன் 67 சொல்லியிருந்தேன். ஆமாம், 67 என்னோடய வெயிட்டு இப்போதைக்கு. லாஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா 2 kg 3 kg கிட்ட கம்மி பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொல்ல மாட்டேன், மண்டேலேருந்து கரெக்டாக நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் என்னென்னு சொல்லிவிட்டு. இன்றைக்கி நான் என்ன லஞ்சு வந்து ஃபங்க்ஷனில் சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ எடுக்கலான்னு இருந்தேன். கொஞ்சம் எங்கள் மாமாலாம் வந்திருந்தாங்க. அவர் ரொம்ப நாள் பார்த்ததுனால அவர் கூட கொஞ்சம் பேசிக்கிட்டு அப்படியே இருந்தோம். சாப்பிட்டுட்டு அப்படியே சாப்பிட்டு எழுந்து வந்துட்டு வெஜ்ஜு தான். ரசம், சாம்பார், தயிர், அப்புறமா கொஞ்சோண்டு பிரிஞ்சி சாதம் மாதிரி கொஞ்சம் போட்டு வெஜிடபிள் ரைஸ். அப்புறம் வேறு என்ன போட்டாங்க, அப்பளம், 2 கூட்டு. நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் வச்சுக்கிட்டு ரசம் ஊற்றிட்டு கொஞ்சமாக அதிலேயே சாம்பார் போட்டுட்டு அப்பளம் வச்சு 2 கூட்டு வச்சு சாப்பிட்டுட்டேன். அப்புறம் தயிர் பச்சடி அந்த வெஜிடபிள் ரைஸ் கொடுத்துருந்தாங்களா, அதில் கொஞ்சம் இவ்வளோதான், 1 ஸ்பூன் அளவு தான் வைப்பாங்க அங்கே. நம்ம நிறைய பேர் கேட்டு வாங்கி சாப்பிட்றவங்க இருப்பாங்க. நம்ம கரெக்டாக இருக்கணும்ல. கார்ப்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கிட்டோம்னா வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். காலையில் தான் ஹாப்பியாக அந்த மைண்ட் செட்டோடு ஸ்டார்ட் பண்ணோம்ல. அதனால் வந்து கூட்டுலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் சாப்பிட்டேன். பிடிக்கலையோ நிறைய காய் சேர்த்துக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வச்சுன்னு சாப்பிட்டுட்டு ஸ்வீட் வச்சுருந்தாங்க. அதை அப்படியே எடுத்துகிட்டு வச்சுட்டு இலைய ஓரமாக வச்சுட்டு இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு கொஞ்சம் அப்படியே என்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு அவங்களுடைய சிஸ்டர் என்கேஜ்மெண்ட்டு, அதுக்கு தான் கிளம்பியிருந்தோம். எதிர் வீடு தான், அம்மா வீடு எதிர் வீடு அவங்க. என்னால் ரொம்ப க்ளோஸு. ஆனால் அது போகாமல் எப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு நானும் எங்கள் ஹஸ்பண்டும் போயிட்டு வந்துட்டோம். இப்போ மறுபடியும் அவருக்கு 2 மீட்டிங், அதாவது 2 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணார். அவங்க கட்சி மூலயமா கொஞ்சம் ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு, பர்த்டே ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டார் என்னை விட்டுட்டு. அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கினார். அப்படியே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டா என் ஃப்ரெண்டு வீட்டில் பேசிவிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். அவள் பாப்பா இருந்துச்சு, குழந்தையில பார்த்தது. நல்லா வளர்ந்துட்டாங்க. 1 year கம்ப்ளீட் ஆக போகுது. அவங்க குழந்தைக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மாமாவும் கிளம்பிட்டார். அவர் சென்னையில் இருக்காங்க இப்போது. அங்கே அப்படியே சரி ட்ரெயினுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தோடனே நம்ம காஸ்டியூம்லாம் மாற்றிட்டேன். தலை லைட்டாக பின்னாடி ஈரமாக இருந்துச்சுனால நான் தலை எதுவுமே பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ஃபேஸ் எதுவுமே ரிமூவ் பண்ணலை நான். இப்போ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். பாப்பாலாம் அங்கேயும் ஃபங்க்ஷனு, அம்மா வீட்லேயும் பக்கத்தில் பர்த்டே ஃபங்க்ஷனு. அம்மா அங்கே போயிட்டாங்க. பக்கத்து வீடே என்கேஜ்மெண்ட்டாக நான் போகணும். எந்த ஃபங்க்ஷனுக்கும் வரணும், அவங்க வர முடியல. பாப்பாலாம் கூப்பிட்டு நான் அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்தாங்க. இப்போ தான் குட்டி பையன் வந்து தூங்கி எழுந்தானா.
அவன் வந்து எழுந்த பிறகு இப்போ சாப்பாடு ஊட்டிட்டு கூட்டுன்னு வர சொல்லியிருக்கேன். பாப்பாலாம் வரமாட்றா. நான் இல்லை மம்மி கொஞ்ச நேரம் போட்டோம் மம்மி அப்படின்றாங்க. இந்த லீவ் விட்டாங்களே அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு இப்படி தான் பண்ணுறாங்க. சரி விடுங்க, எங்கே போகிறாங்க எங்கே வர போகிறாங்க அப்படின்னு நானும் சைலண்ட்டாக விட்டேன். கொஞ்சம் சேட் அதிகமாக பண்ணுறாங்க. நான் இல்லைன்னா அங்கே போனால் எங்கள் அப்பா ஃபோன் எடுத்து ஃபோன் பார்க்குறது அந்த மாதிரி போயிடுறாங்க. அதுதான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். மற்றபடி அலோவ் பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க பார்த்துக்காம யார் பார்த்துக்க போகிறாங்க. அப்புறம் இந்த மந்த் எண்ட் வந்து என்னுடைய பர்த்டே வருது ஃப்ரெண்ட்ஸ். செலிப்ரேஷன்லாம் கிடையாது, இருந்தாலும் என் பர்த்டே வருதுன்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். சிம்பிளாக தான் டே வந்து போனால் இதுக்கப்புறம் வந்து 2 இயர்ஸாகவே என் பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் எங்கள் பாப்பாலாம் வந்து ஞாபகம் வச்சு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மம்மி அப்படிலாம் சொல்ல ரொம்ப என் பையன் பார்த்துங்கோ ஹாப்பி பர்த்டே மம்மி அப்படி சொல்லுவான். இதே டோனில் தான் பேசுவான். அதெல்லாம் எனக்கு கேட்க க்யூட்டாக இருக்கும். இதுதான் சந்தோஷம். ஒரு ஏஜுக்கு மேலே செலிப்ரேஷன் அதெல்லாம் பிடிக்காது. நம்மளும் வந்து மேரேஜ் ஆன பிறகு தான் நானும் இவர் எல்லாம் மாற்றி கேக்லாம் கட்டிங் அதெல்லாம் பண்ணது. அதுக்கு முன்னாடிலாம் அந்த அளவுக்குலாம் செலிப்ரேஷன்லாம் கிடையாது. அந்த இதுவும் என்ஜாய் பண்ணியிருக்கோம், அந்த லைஃப்பும் என்ஜாய் பண்ணியிருக்கோம், சின்ன வயசு மெமரிஸும் என்ஜாய் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒரு மெமரி. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு இயரும் முடிய சொல்ல ஒரு மெமரி தான். அப்படி தான் போயிட்டுருக்கு. பார்க்கலாம் ஜனவரிக்குள்ளே நியூ இயர்க்குள்ளே நம்ம வந்து எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோம், மெயின்டைன் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப சூடாக இருக்கே, எப்படி குடிக்கிறதுன்னு தெரியல. எதனா ஒரு சேரீ எடுத்தனா இப்படியே தான் ப்ளவுஸ் தைக்காமல் வச்சிடுறேன். போயிட்டு 2 சாரீ இருக்குது, நான் உங்களுக்கு காட்டலாமா வேணாமான்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாரீ காட்டுங்கன்னு சொன்னால் நான் காட்டுறேன், இல்லைனா இல்லை, அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நைட்டுக்கு என்ன செய்யுது, தோசை இருக்குது, மாவு இருக்குது, தோசை மாவு இருக்குது. சட்னி விற்கலாமா இல்லைன்னா பண்ணுறதுன்னு இன்னும் புரியலை. இதுதான் ஒரு மைண்ட் செட்டு. வீட்டில் இருந்தாவே குக்கிங் நாளாக இப்படியான்ற மாதிரி. ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர்லாம் வந்து அம்மா சமைப்பாங்க, சாப்பிடுவாங்க, படிக்கும், காலேஜ் போவோம், வந்துடுவோம். அப்படியே இந்த சரௌண்டிங் பாட்டி வீட்டுக்கு போவோம், பெரியம்மா வீட்டுக்கு போவோம். எல்லாம் இதே ஊர்லனால பக்கத்து ஸ்ட்ரீட்டு. இப்போது எல்லாமே இருக்கிறாங்க, நம்ம போக முடியல. இதுதான் ரீசன். டிஃப்ரெண்ட் லைஃபே அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யோசிக்கலாம். எங்கள் பாட்டியில் ஒரு கஷ்டம் வந்து ரொம்ப நம்ம பிடிச்சவங்க வந்து ஏன் நான் நிறைய வீடியோவில் சொல்கிறேன்னா, மைண்டில் வந்து ஒரு செகண்டாவது அவங்கள பற்றி நினைக்காமல் இருக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எங்கள் பாட்டி கூடவே தான் வளர்ந்துருக்கேன். அதனால தான் ரொம்ப போனால் எமோஷன் ஆகிடுவேன். அதனால் இந்த வீடியோ வந்து என் கார்டு போட்டு நான் கட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சப்போர்ட் எப்பவுமே கொடுங்க. சீக்கிரமாக நம்ம ரீச் பண்ணணும், 2K ரீச் பண்ணணும். அது பண்ணிடலாம். டிசம்பருக்குள்ளே நீங்கள் மனசு வச்சா கண்டிப்பாக முடியும். 2K ரீச் பண்ணிடலாம். நியூ இயர்க்குலாம் நமக்கு 2K ரீச் கேக் கட்டிங் செலிப்ரேஷன் பண்ணலாம், ஜாலியாக பண்ணலாம். உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு வந்து பாப்பா பார்த்துக்கிறத விட ஒரு ட்ரெஸ் அந்த ரொம்ப டிப்ரெஷனில் போக சொல்லலாம். உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சேன்னா எனக்கு அதெல்லாம் பறந்து போயிடும். இதுதான் விஷயம். ஒரு ஹாப்பி மூடாக மாறிடுது. ஜாலியாக நாள்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு எனக்கு மோட்டிவேஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எக்ஸசைஸில் சில மிஸ்டேக்லாம் பண்ணிடுறேன். ஒரு நாள் பண்ணுறேன், ஒரு நாள் பண்ண மாட்டேறேன். அதுதான் என்னுடைய பெரிய 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 தப்பு. ஜனவரிலேருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நான் என்னோடய சபதமாகவே எடுக்க போகிறேன். ஜனவரி ஃபுல்லாக அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஹவராவது நம்மளுக்கான ஒரு ஸ்பெண்ட் பண்ணிடணும் இதுக்கப்புறம் மார்னிங்கில் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுருக்கேன். இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். மண்டேலேருந்து ஜனவரிலாம் சொல்கிறேன், ஜனவரிலேருந்து பண்ணமே அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பெருசாக வந்து மார்னிங்லேருந்து நான் ஷேக் எடுத்தது, ப்ரோட்டீன் ஷேக் எடுத்ததெல்லாம் போடல. ஃப்ரெஷ் எடுத்தது மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. நாள்லேருந்து கரெக்டாக வந்துடும். சாட்டர்டே சண்டே தான் கொஞ்சம் அப்படியே பிஸியாக இருக்கும். ஏன்னா என் ஃபோன் எடுத்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 பேர் என்ன பண்ணுறாங்க இப்போது, அவங்க தம்பியும் அக்கா கூட கூட்டணி போட்டாங்க. 3 பேர் என் ஃபோன் எடுத்துகிட்டு போய் லாக் பண்ணிக்கிறாங்க பெட்ரூமில். மோனிகா சேனல் வை, இது வை, அது வை, இந்த பொம்மை வை, அந்த பொம்மை வைன்ட்டு அவன் கேட்குறான். அவங்களும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது ஃபோன் கொடுக்குறதே இல்லை. ஆனால் இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டுறாங்க. இன்னும் சம்மர் சீசன் லீவ் விட்டாங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்கன்னா வெக்கேஷனுக்கு புக் பண்ணி போயிடலாமா தனியான்னு பார்க்குறேன். அப்படி பண்ண முடியாது குழந்தைங்கள விட்டு. அந்தமாரி வாய்ப்பு இருந்தால் போயிடலாம், அந்த மாதிரி இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ, டாடா, பை.